அனைவருக்கும் வணக்கம். சில மாதங்களுக்கு முன்பு நாம் வெளியிட்டிருந்த ஒரு புத்தகம் பற்றியும் அந்த புத்தகத்திலிருந்து இப்போது சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் தேர்வில் சுமார் 22 கேள்விகள் வரை ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கான கண்டென்ட் இடம்பெற்றது எப்படி என்பதையும் நம்ம அந்த காணொலியில் பார்க்கலாம். முதலில் இந்த புத்தகம் எதை பற்றியது என்றால், நம்ம இந்த வெளியிட்ட அந்த புத்தகம் எதை பற்றியது என்றால் 2011 முதல் 2023 நடுப்பகுதி வரை நடைபெற்ற பட்டப்படிப்பு தரத்திலான தேர்வுகள், அதாவது குரூப் 1 அண்ட் குரூப் 2 அந்த வகையான தேர்வுகளில் இடம்பெற்ற இந்திய ஆட்சியியல், அதாவது இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து இப்போ இருக்கிற குரூப் 1 அந்த சிலபஸை பேஸ் பண்ணி சாப்டர் வைஸாக கொஸ்டின்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி நம்ம ஒரு புக்காக மேக் பண்ணியிருந்தோம். அந்த புக்கில் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும், அது எந்த ஆண்டில் கேட்கப்பட்ட கேள்வி, அந்த எந்த தேர்வு, எந்த தரம், அதாவது குரூப் 1 ஆல் குரூப் 2 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோமா, அதாவது குரூப் 1 தரமா அல்லது குரூப் 1 2 தரமா, அந்த எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணிவிட்டு அதை நம்ம கொஸ்டின்ஸ் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருந்ததோட மட்டும் இல்லாமல் அதை ஒரு டெஸ்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு ஒரு ஓஎம்ஆரும் கொடுத்துருந்தோம். அதை டெஸ்ட்டாக நீங்கள் எழுதி பார்க்கலாம் சாப்டர் வைஸ் படிச்சுட்டு. தென் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம் அந்த புக்லேயே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி. ஸோ ஆன்சர் கீஸ் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், ஒரு எக்ஸ்டர்னல் ஓஎம்ஆர் இருக்கும். சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்போம் 2011 முதல் 2023 வரை. ஸோ இப்படி பண்ணி கொடுத்துட்டு, ஸோ ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் இந்த குரூப் 1ல் கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்ப்போ, இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் இடம்பெற்ற அந்த கேள்விகள் எல்லாம் முந்தைய ஆண்டு தேர்வு கேள்விகள் தான். நம்ம செய்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்போம் சாப்டர் வைஸ், ஒரு டெஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். தென் பார்த்திங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம் ஆன்சர் கீஸோடு சேர்ந்து, ரைட். ஸோ இது என்ன விதமான தாக்கத்தை இந்த குரூப் 1ல் கொடுத்துருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம், ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 55, ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் தட் ஸ்டேட்ஸ் தி ரோல் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர் இஸ், ஓகேங்களா. இது எந்த ஆர்டிக்கல் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நாம் வெளியிட்ட புத்தகத்தில் எங்கே இடம் பெற்றிருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா அது ஆங்கில வடிவம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அந்த புத்தகம் இதனோட தமிழ் வடிவம் இல்லை, நம்ம ஆங்கில வடிவத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸ் நம்ம சொல்கிறோம்ப்போ. அந்த புத்தகத்தில் பேஜ் நம்பர் 68 சாப்டர் 7, ஓகேங்களா. அதில் கேள்வி எண் வினா எண் 7, ஓகேங்களா. அது என்ன கொஸ்டின் பாருங்க. which article of Indian Constitution mention about the development of scientific temper, ஓகேங்களா. கீவேர்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனா இதுதான், ஓகேங்களா. சயின்டிஃபிக் டெம்பர், ஓகேங்களா. இதில் எந்த ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வினா 2023 குரூப் 1C, அதாவது குரூப் 1Cனா குரூப் 1 தான் அது, ஓகேங்களா. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட். இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C வரும் இருக்குது நம்மளுக்கு. பட் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முந்தைய கேள்வியும் கேட்டிருக்காங்க. 2023 ஹெல்த் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அங்கே பாருங்கள் அதே தான். ஆர்டிக்கல் 51A சப்கிளாஸ் H ஹேஸ் ஸ்டேட்டட், ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் தான். பட் இதுக்கு என்ன பாருங்கள், குரூப் 1 இதை ஈக்குவலண்டான எக்ஸாம் இது எது ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பர், ஓகேங்களா. இது ஆன்சராக வரும் இதுக்கு. பட் 2 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடாக கண்டென்ட் சாப்டர் வைஸ் கொடுத்துருப்போம் இப்போ, ரைட். அடுத்தது கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதுக்கு நம்ம அந்த கொஸ்டின் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் இந்த பேசிஸில் இருக்கும். இது எந்த ஆர்டிக்கல், இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்றத கொடுத்துருப்போம், ரைட். அதே போல் இது இப்போ இந்த பேட்டர்னில் தான் நம்ம ஜென்ரலாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறப்போ. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் நம்பர் 76 என்ன கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது எது இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 and 4 கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இந்த புக்கில் நான் வெளியிட்ட புக்கில் இது ரிலேட்டடான கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the commissions consist of chief information commissioner and not more than 5 information commissioner, ஓகேங்களா. இதுதான் முக்கியமானதுங்க, 5. அதே போல் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படி பற்றி கேட்காங்க.
அதே போல் கவர்னர் கேன் ரிமூவ் தி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க கவர்னர் அவரை. ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் த கமிட்டி விச் ரெக்கமெண்ட்ஸ் த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஓகேங்களா. ஸோ இது 4 சம்மந்தமான கண்டென்ட் நம்ம இந்த வெளியிட்ட புத்தகத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக இருக்கான்னு பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் பாருங்கள், நம்ம கொடுத்த கண்டென்ட் பேஜில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்டர் அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது 46th சாப்டர். இதில் பேஜ் நம்பர் 265 கொடுத்துருப்போம். இதில் தான் அந்த கண்டென்ட் வந்து இருக்கும். அந்த சாப்டர் இப்படி தான் இருக்குது பாருங்கள். 46th சாப்டர் இருக்குது இல்லையா. ஸோ அதில் பேஜ் நம்பர் இந்த சொன்ன பேஜில் வருது சென்டர் அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஓகேங்களா. இதில் எந்த கொஸ்டின்ஸ் வந்துருக்கா ப்ரீவியஸ் இயரில் பார்க்கும்போது கொஸ்டின் வந்து டைரெக்டாக இதே கொஸ்டின் வந்து வரல. ஓகேங்களா. அப்போ எப்படி வந்துருக்கு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். முதல்ல கொஸ்டின் தான். கொஸ்டின் பொறுத்தவரை என்ன கொடுத்துறாங்க, கொஸ்டின் நம்பர் 3 ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஷெல் பி அப்பாயிண்டட் பை. ஓகேங்களா. இது கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கவர்னர். ஓகேங்களா. அதே போல் மற்றொரு கேள்வி இதில் என்ன கேட்டிருக்காங்க, கமிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. இந்த செலெக்ஷன் கமிட்டி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை செலக்ட் பண்ணக்கூடிய கமிட்டி எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த கமிட்டியில் யார் இருப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் வந்து கொஸ்டினோட நேச்சர் இருக்குங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் யார் கமிட்டி மெம்பராக இருப்பாங்க கேட்டிருக்காங்க. நம்ம கேட்ட கொஸ்டினில் அந்த கமிட்டியில் ஒன் ஆஃப் த மெம்பர் ஹைகோர்ட் ஜட்ஜி இருப்பாங்க அப்படின்றது, ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோல் டோட்டல் நம்பர் ஆஃப் கமிஷனர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பட் கொஸ்டினில் அது கேட்டிருக்காங்க. பட் நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன், இந்த கொஸ்டினுக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் மூலமாக அந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட அந்த 4 கண்டென்ட்டுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கான சோர்ஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கொடுத்த பாருங்கள் 7th கொஸ்டினுக்கு பேஜ் நம்பர் 266 இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் 5 கேட்டிருந்தாங்க இல்லையா. ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நாட் மோர் தென் 10 ஸ்டேட் கமிஷனர். இதோ பாருங்கள், நாட் மோர் தென் 10 ஸ்டேட் கமிஷனர், நாட் மோர் தென் 10 ஸ்டேட் கமிஷனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கமிட்டியில் வந்து யார் இருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கமிட்டியில் சிஎம் இருப்பாங்க, அவர் சேர்பர்சன். அதே போல் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவர் வந்து இருப்பாங்க. அதே போல் ஸ்டேட் கேபினட் மினிஸ்டர் இருப்பாங்க. இங்கே ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் வந்து இருக்க மாட்டார் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்கு, நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது இதிலேருந்து. அதே போல் இவர்கள் அதாவது பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் இந்த கமிஷனர்ஸ். ஓகேங்களா. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் கேன் ரிமூவ்டு, அவர்கள் கேன் பி ரிமூவ்டு பை கவர்னர். இந்த பாயிண்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஸ்டேட்மெண்ட் 2 and 3. ஓகேங்களா. அது கரெக்டுன்றதால் அதை நம்ம அதை பற்றி சொல்லலை. ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம 2வது கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். அதாவது கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கும். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 3rd கொஸ்டினாக பார்க்க போகிற கொஸ்டின் நம்பர் 77. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் can inquire into violations of human rights related to list enumerated in அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கொஸ்டின்ஸ் என்ன ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க ஆன்சராக. பட் நம்ம புக்கில் எடுத்து பார்க்கும்போது, நம்ம கம்பைல் பண்ணி கொடுத்த அந்த புக்கில் பார்க்கும்போது இது ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படலை. ரைட், நாம வச்சுங்க. அதே நேரத்தில் இது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கொஸ்டின்ஸ் எதை பற்றினா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகேங்களா. ஹியூமன் என்ன கொடுத்துருக்காங்க, 49th சாப்டர் நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதில் நம்ம கொடுத்துருக்குற அந்த நம்ம வந்து என்ன சொன்ன கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கும்போது கொஸ்டின் இடம்பெறல, ஆனால் நாம் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் இடம்பெற்றிருக்கு. பேஜ் நம்பர் 276. அதாவது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சம்மந்தமாக இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட இதே கேள்வி ப்ரீவியஸ் இயரில் டைரெக்டாகவோ அதாவது பார்ஷியலாகவோ அல்லது ஃபுல்லாகவோ வந்து கேட்கப்படலை. ஆனால் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி வேறு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு நாம் கொடுத்த அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக இது வந்து இந்த கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதாவது ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன்ட் இன் த ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேங்களா. ஆஃப் த 7th schedule ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். தெளிவாக கொடுத்துருக்காங்களா. ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக நம்ம ஆன்சர் பண்ணலாங்க. ரைட். அடுத்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இதில் ஆர்டிக்கல் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. ரைட். நம்ம இந்த எல்லாமே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு 124C 130. ஓகேங்களா. இது ரெண்டையும் நம்ம வந்து சம்மந்தப்பட்ட நம்ம அந்த புக்கில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பார்ஷியலி கவர் பண்ண கொஸ்டின், ஃபுல்லாமே 4 ஆர்டிக்கல் வந்து கவர் பண்ணதில்ல. ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லிடுறேன்.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸிமம் வந்து இருக்குது, சில இடங்கள் அது எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக கவர் ஆகுது. நம்ம ரெண்டுத்தையும் வந்து பார்ப்போம் அதில். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அந்த என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் லா, ஐ மீன் ஆர்டிகல் 124 ஆர்டிகல் 130 ஓகேங்களா, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், ரைட். சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஓகேங்களா, இது மாதிரி கொஸ்டின்ஸ் இது மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. பட் நம்ம என்ன இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா பேஜ் நம்பர் 231 என்ன பார்க்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் இட்ஸ் பெர்மனண்ட் சீட் அப்படிங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பெர்மனண்ட் சீட் பற்றி கேட்டிருக்காங்க. பட் ஆக்சுவல் கொஸ்டின் பார்த்து ஆர்டிக்கல் பற்றி கேட்குறாங்க. இங்கே நம்மளுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்க 2017 பாருங்கள், என்ன எக்ஸாம் பாருங்கள் 2017, இது வந்து குரூப் 1 லெவல் எக்ஸாம் தான், ரைட். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் சீட் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஆக மொத்தம் இந்த பெர்மனண்ட் சீட் அப்படின்றது கீவேர்டு ஓகேங்களா. அதனோட நம்ம ஒவ்வொரு முறையும் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, பெர்மனண்ட் சீட் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். நம்ம இந்த ஒரிஜினல் கொஸ்டினில் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிக்கல் கேட்டிருந்தாங்க. பட் இந்த கொஸ்டினில் பாருங்கள் 2019 கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் பாருங்கள் 19 குரூப் 2 லெவல் எக்ஸாம், இது சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அந்த எக்ஸாம் கேட்டிருக்காங்க அதில். பட் ஆர்டிக்கல் கேட்கல. ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்திருக்கு. நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இது படிக்கும்போது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி படிச்சிங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ண முடியும், ரைட். நம்ம கொடுத்த கீஸ் பார்ப்போம். இதுக்கு நம்ம கொடுத்த கீஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 236 ஓகேங்களா. நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 236 என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆர்டிகல்ஸ் இருக்குது, ரைட். என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது 124 ஆக்சுவலி சி கேட்டிருக்காங்க, அதில் சி கொடுக்கலாமா 124 என்ன 124 சப் கிளாஸ் 2 என்னன்னு கொடுத்துருக்கோங்க இங்கே இந்த கண்டென்ட்டில், ரைட். இதை வச்சு ஓரளவு நம்ம இன்டெரக்ட் ஆன்சர் பண்ணலாம். அதே போல் சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் 130 ஓகேங்களா. நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு 130 இது வந்து ஓரளவு கவர் பண்ண முடியுது. இந்த 2 ஆர்டிக்கல் நம்ம வந்து இந்த கீஸ் மூலமாக நம்ம ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல் கொஸ்டின் நம்பர் 79 ஓகேங்களா. இதில் என்ன கேட்டிருக்காங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் பாடிஸ் இன் தேர் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஆப்ஷன் பி இருக்குது, ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன், ராஜமன்னார் கமிட்டி, சர்க்காரியா கமிஷன், தென் பூஞ்சி கமிஷன் ஓகேங்களா. இது 4 கேட்டிருக்காங்க. இதனோட க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் என்னன்னு சொல்லிட்டு எஃப். இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் அந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஸ்டேட் அண்டு சென்டர் இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இந்த டாப்பிக்கில் சாப்டர் 30 வருது இல்லைங்களா. இந்த சாப்டரில் 189 பேஜஸ் பாருங்கள். இந்த பேஜஸில் கொடுத்துருப்போங்க 189 என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இதில் அப்படியே கவர் ஆகுது பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச் த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் என்ன கேட்டிருக்காங்க, யாராக இருக்குன்னா சர்க்காரியா கேட்டிருக்காங்களா. இப்போ கேட்டாங்களா சர்க்காரியா, எஸ் கேட்டிருக்காங்க. ராஜமன்னார் கமிட்டி கேட்டிருக்காங்களா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டும் கேட்டிருக்காங்க, இங்கே ஃபஸ்ட்டுன்ற டேர்ம் இல்லை பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்குது, ரைட். இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 கேட்டிருக்காங்க பாரு. பட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ். இதுதான் முக்கியம். நம்ம ஒரு விஷயம் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது, அது எந்த இயரில் கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது குரூப் 1 டைரக்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரைட். ஸோ இந்த கொஸ்டினாக கவர் ஆகுது இது, ரைட். அதே போல் கொஸ்டின் நம்பர் 7 ஓகே. அதெல்லாம் பாருங்கள். நம்ம புக்கோட கொஸ்டின் நம்பர் இது, ரைட். என்ன கேட்டிருக்காங்க, இது சைக்காலஜிஸ்ட் எக்ஸாம் கேட்டிருக்காங்க குரூப் 1 லெவல். இது வந்து 2 இயர்ஸ் முன்னே நடந்த எக்ஸாம் தான் ஓகேங்களா. 2022 தான் கேட்டிருக்காங்க. பூஞ்சி கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் ஆன், இதுவும் இயர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க, ரைட். அதே போல் அடுத்த கொஸ்டின்ஸ் இதை வச்சே போதும் ஓகேங்களா. அங்கே பாருங்கள் சர்க்காரியா, பூஞ்ச், ராஜமன்னார் கமிட்டி ரிப்பீட் ஆகினே இருக்குது பாருங்கள். பட் இது வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் இல்லை, பட் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக கவர் பண்ணிருப்போம். இப்போ நம்ம இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்ப்போம். நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் கொடுத்துருக்குங்களா, இயரோட ப்ராக்கெட்டில் பாருங்கள். ராஜமன்னார் கமிட்டி இயரோட கொடுத்துருக்குங்களா, சர்க்காரியா கமிட்டி இயரோட கொடுத்துருங்களா. தென் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின்ஸுக்கு பூஞ்ச் கமிட்டி எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு டேட்டோட கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக நம்ம வந்து இது படிக்கும்போது ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின்ஸ் ஒரிஜினல் குரூப் 1 மெயின் ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் நம்பர் 80 என்ன கேட்டிருக்காங்க, த ஆர்டிக்கல் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு சிஎம் ஓகேங்களா. இதான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 3 ஆர்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன்ஸ். இது வந்து
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து எப்படி எப்படி கவர் ஆகுதுன்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ நம்மளோட புக்கில் என்ன பார்த்தீங்கன்னா 153 பேஜில் ரைட் இதில் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி வர சாப்டரில் வரும் இது ரைட். என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆர்டிக்கல் அப்படியே இருக்குது, பட் வேறு ஃபார்மெட்டில் இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங் ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் பாருங்கள், 163, 164, 166, 167 இருக்குங்களா. பட் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டது 165, அதுதான் நம்ம கொடுக்கலங்க. அது தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். ஒருத்தவங்க இதை படிக்கும்பொழுது அது நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஓகேங்களா. எல்லாமே சிஎம் பார்த்திங்க பாருங்கள், சிஎம் கொஸ்டினே இருக்குது பாருங்கள். ஒரு ஆர்டிக்கல், இந்த ஆர்டிக்கல்லாம் சிஎம் பற்றியது அப்படின்னு கேட்டு இதில் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இந்த ஆர்டிக்கல் சிஎம் பற்றிதுன்னா இப்போ ஆக்சுவலாக கேட்ட கொஸ்டினில் இந்த ஆர்டிக்கல் இல்லாத ஒரு ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னாவே எலிமினேஷன் மெத்தட் பயன்படுத்தி ஈஸியாக கொடுத்துடலாம் நீங்கள் ஆன்சரை. ரைட், இது ஒன்று. அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஸ்டின். பட் இது எப்போ கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுவும் குரூப் 1 தான். ஓகேங்களா. இதுவும் குரூப் 1 2022 கேட்டிருக்காங்க பாருங்கள். ரீசெண்டாக குரூப் 1 நடந்த கொஸ்டினே வந்து வேறு ஃபார்மெட்டில் வருது இப்போ நம்மளுக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். விச் article of the Indian Constitution defines the duties of the Chief Minister regarding the furnishing of information to governor, right? So questions வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டியூட்டிஸ் பற்றி கேட்குறாங்க. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் ஆர்டிக்கல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 4 ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, 4மே சிஎம் பற்றி தான். ஓகேங்களா. இதில் 165 இல்லை. இதை வச்சுனே நீங்கள் அந்த இயர்லேயே நம்ம கேட்டால் அந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணலாம் உங்களுக்கு. இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். 163னா என்ன, 164னா என்ன, 166 என்ன, 167னா என்னன்னு கொடுத்துருப்போம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கும்போது அந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே போல் 82ல் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் பை த சிஸ்டம் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகேங்களா. இது கொஸ்டின். ஓகேங்களா. பட் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்களா பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம கொடுத்துருந்த அந்த டாப்பிக்கில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் பிரசிடென்ட் அப்படின்னு ஹெட்டிங்கில் கொடுத்துருப்போம். இது வந்து பேஜ் நம்பர் 84ல் இருக்குது. ரைட். கொஸ்டின் பாருங்கள், என்ன இயரில் கேட்டிருக்காங்க. 2021. ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் குரூப் 2 லெவலில் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க முதல்ல பார்த்துருவோம். The following statement related to the election of Indian president, find out the wrong statement. ஓகேங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க. he is elected by the members of 2 houses of parliament. ஓகேங்களா. அதே போல் 4th அது ஆப்ஷன் டெல்லி, he is elected by the members of the electoral college. ஓகே. ஸோ இது நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் ராங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு பாம்பே தான் ஆப்ஷன்ஸ் வரும். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஹீ செலக்டட் பை தி மெம்பர்ஸ் ஆஃப் 2 ஹவுசஸ் அலோன் கொடுத்துருக்காங்க. அது தவறானது. பட் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக பார்த்துக்கலாம். இது வந்து இது கான்செப்டாக நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து தவறுன்னு சொல்ல முடியும். இருந்தாலும் அடுத்த கொஸ்டின்ஸ் வேறு எது இருக்கான்னு பார்ப்போம். அதே போல் இதுக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது இந்த கொஸ்டின் இருக்க கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், தெளிவாக கூட பிடிச்சிருப்போம். பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் நாட் டைரக்ட்லி. ஓகேங்களா. நாட் டைரக்ட்லி இது நம்மளுக்கு கீவேர்டுங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த நாட் டைரக்ட்லி நம்ம அது புரிஞ்சுக்கிறதுக்கான டைரக்ட்லியா நாட் டைரக்ட்லியா அப்படின்றதுக்கான நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ரைட். அதே போல் வேறு ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்கள். பேஜ் நம்பர் 86. ஓகேங்களா. அதே சாப்டர் பேஜ் நம்பர் 86ல் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். இது வந்து குரூப் 1 2021 கேட்டிருக்க கொஸ்டின் தான் இது. இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஆக்சுவலி இது ராங்கான ஸ்டேட்மெண்ட். இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம், அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா. அங்கே பாருங்கள், பிரசிடென்ட் பற்றி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னு கொடுத்துருங்க. ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இல்லை அப்படின்றது சொல்லுவோம் எக்ஸ்ப்ளனேஷனில். அதுக்கு பார்ப்போம் அதை. அதே போல் 21 கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். ஹூ இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் இன் இந்தியா. இது எந்த இயரில் கேட்டிருக்காங்க. 2020 கேட்டிருக்காங்க. குரூப் 2 லெவல் எக்ஸாம் ஆர்காலஜிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாம். இதனை கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன சொல்கிறதுனா நன் ஆஃப் தி அபோவ். உங்கள் பிரசிடென்ட் தான் வரும், உங்கள் நன் ஆஃப் தி அபோவ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனில் தெளிவாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி இதுதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க இல்லையா. ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு பிரசிடென்ட்டுக்கு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆர் எதர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகேங்களா. இது வந்து பொருந்தது. மேலேயும் கொடுத்துருப்போம் அதில். இது மேலே ஹெட் ஆஃப் திஸ் பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஓகே. இதுதான் வந்து நம்மளுக்கான
கீவேர்டு பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ரைட். அடுத்தது குரூப் 1 ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா, என்ன கேட்டிருக்காங்க, இதில் வந்து எது ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு. ரைட். இதில் வந்து 1 and 4 ஓகேங்களா, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பேயிங் டேக்ஸஸ் ஓகேங்களா, கேஸ்டிங் ஓட் இன் த எலெக்ஷன்ஸ் ஓகேங்களா, இது கேட்டிருக்காங்க. அதே போல் ரெண்டுமே தவறு, இது ராங் ஸ்டேட்மெண்ட்ன்றதால. சேஃப்கார்டிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ப்ரிசர்விங் தி ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் த கண்ட்ரி, இது ரெண்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது ரிலேட்டடாக கண்டென்ட் கொஸ்டினில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படின்றத பார்ப்போம். பேஜ் நம்பர் 70 இங்கே பாருங்கள், கொஸ்டினாகவே இருக்குது. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2021 குரூப் 1 கேட்டிருக்காங்க கொஸ்டின் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கேட்ட குரூப் 1 கொஸ்டினே வந்து வேறு டைமென்ஷனில் இப்போ திரும்பி கொஸ்டினாகவே வருது, அப்படியே வருது பாருங்கள். நான் தான் சொல்கிறேன், இதே அதுக்கு தான் அது நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த லைனாக இருக்குது. என்ன கொடுத்துருப்போம் அதில் பாருங்கள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி வந்து கொஸ்டின்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது 4th ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேயிங் டேக்ஸஸ் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஆக்சுவலி இது தவறு இல்லைங்களா. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக சொல்லுவோம். அதே போல் அடுத்த பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு கொஸ்டின் நம்பர் 23 இது கொடுத்துருக்கும் பாருங்கள். அதாவது டியூட்டி ஆஃப் பேயிங் டேக்ஸஸ் வாஸ் ரெக்கமெண்டட் பை சொரன் சிங் கமிட்டி பட் இட் வேர் நாட் அக்செப்டட் பை கவர்மெண்ட். ஓகேங்களா, தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் இதான் முக்கியம். இதில் அதே போல் ஸோ மற்ற கான்டென்ட், மற்ற கீவேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். கல்ச்சர் வேல்யூஸ் ஓகேங்களா, கல்ச்சர் வேல்யூஸ் ஓகே, இது இருக்குங்களா. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ரைட், இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதே போல் அடுத்தது பாருங்கள், என்ன சொல்கிறது, இதில் பாருங்கள் ரிச் ஹெரிட்டேஜ் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் இது வந்து கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ்லேயே இருக்குது. இப்போ நம்ம எப்படி கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரில் ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்து ஒரு சாப்டர் எடுத்துக்கினா அதில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இதில் கீவேர்ட்ஸாக ரிப்பீட் ஆகுது, இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இதுலேயும் இது இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ரைட். ஸோ இதே போல் விஷயங்களை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். ஆன்சர் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குதுக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 85 டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட அந்த கொஸ்டின் நம்பர் 85ல் என்ன கேட்டிருக்கேன், டிட் நாட் டீல் வித் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்போது எந்தெந்த கேஸ்லாம் வந்து டீல் பண்ணுறதுக்கு எது பண்ணலாம் கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் சி இதான் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு பார்க்கும்போது என்ன கேட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஹெட்டிங் கொடுத்தா இல்லாமல் அந்த 145 பேஜ் நம்பர் 145 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக டேரெக்டாக கொஸ்டின்ஸ் ஆகல, இன்டெரக்டாக கவர் ஆகுது பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2, விச் கேஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ப்ரொபவுண்டட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இதில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி, கேசஸ் பற்றி. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்குற அந்த அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் அண்டு என்ன சொல்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனில் வச்சு பண்ணலாம். இதில் ஏர் கொடுத்துருப்போம். எந்தெந்த கேஸ் வந்து இதெல்லாம் டீல் பண்ணுறது பார்க்கும்போது என்ன சொல்கிறது, கேசவானந்தா பாரதி கேஸ், கோலக்நாத் கேஸ், ரைட், இது ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ பட் இதை வச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் கொஸ்டினில் கேட்ட மினர்வா மில்ஸ் கேஸ் ஓகேங்களா, இந்த 1980 இது 3 கொடுத்துருக்காங்க. இது 3 வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து டீல் பண்ணாத ஒரு கேஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கல, ஏன்னா அது இல்லைங்க. ஸோ அப்போ எலிமினேஷன் மெத்தட் பயன்படுத்தி இந்த இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிருக்க முடியும் இந்த புக்கை படித்தவங்க. அதே போல் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் இன்கார்பரேட்டட் டேஷ் ஆர்டிகல் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இன் 1951 ரைட். ஸோ இதை பார்க்கும்பொழுது இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க, ஏற்கனவே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகல் கேட்டிருக்காங்க இது பார்க்கும்பொழுது பேஜ் நம்பர் 139 அண்ட் 143 தெளிவாக இந்த 2 பேஜஸில் கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 2017 வந்த ஒரு கொஸ்டின் இது, குரூப் 1 லெவல் எக்ஸாம் ஓகேங்களா, சைக்காலஜிஸ்ட் எக்ஸாம் இது. இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இது கிளாஸ் ஓகேங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் இன்சர்டட் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த்ரூ த ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த நியூ கிளாஸ் 4 ஆடட் இன் ஆர்டிகல் 15 ஓகேங்களா. இது வந்து கொடுத்துருக்காங்கன்னா பட் நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன, எந்த ஆர்டிக்கல் வந்து ஆட் பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. 15(4) கேட்டிருக்காங்களா. பட் நம்மளுக்கு இப்போது ப்ரீவியஸ் இயரில் அது கேட்ட கொஸ்டினாக எப்படி வருது இங்கே பாருங்கள். 15(4) ஓகேங்களா. 15(4) வருது பாருங்கள். அதாவது கொஸ்டின் ஆன்சராகவும் ஆன்சர் கொஸ்டினாகவும் மாறுதுங்க.
ரைட். 15 ஆர்டிகல் 50. அப்போ எது இதில் தவறுன்னு பார்த்தீங்கன்னா சி தவறு, மற்றதெல்லாம் வந்து சரி இதில், ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதற்காக தான் நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட என்ன இந்த புக்கோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நான் இங்கே தான் சொல்ல விரும்புகிறேங்க அந்த டைமில். அதாவது கொஸ்டின்லேயே இருக்குது எல்லாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே ஸ்டேட்மெண்ட், அதாவது ரிவர்ஸில் வருது. டைரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல யாரும் கொஸ்டின் செட்டர்ஸ். அவங்களோட நேச்சர் ஆஃப் சாய்ஸ் இப்படி தான் இருக்குது. நம்ம அவங்களோட அதை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போது எளிமையாக இருக்கும். அது இந்த வகையான புத்தகத்தை நம்ம கொடுக்குற புத்தகத்தை பயன்படுத்தும் இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும் உங்களுக்கு, ரைட். ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தது 15.4 கிளியர்லி ஸ்பீக்ஸ் அபவுட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது ரைட், அது ரிலேட்டடாக ஓகேங்களா, இது அடிஷ்னலாக கொடுத்துருக்குறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 2023 குரூப் 1 சியில் கேட்டிருக்காங்க, ரைட். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் இந்த கொஸ்டின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த புக்கில் வந்து கவர் ஆகுது. ஸோ இதில் வந்து எப்படி கவர் ஆகுதுன்னா இது வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். அது எப்படின்றத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் பாருங்கள், சாப்டர் சாப்டர் 54 சாப்டர் மிஸ்லினியஸ்னு கொடுத்து சாப்டர் இது வந்து சிலபஸில் இல்லை. இது யூபிஎஸ்சி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆல் இண்டியா சர்வீஸில் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸில் இல்லை. ஆனால் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் முக்கியமான நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதால நம்ம அதை வந்து மிஸ்லினியஸ் அப்படின்ற டாப்பிக்கில் எடுத்து கொடுத்துருப்போம் நம்ம. அப்போ 291 பேஜ் நம்பர் 291 இருக்குது. ஓகேங்களா. 292 வருது கொஸ்டின். இது 291 ஸ்டார்ட் ஆகுது. அனைத்து கேள்விகளும் அதில் கேட்கப்பட்ட கேள்விகளும் இல்லை பேஜ் நம்பர் 292 பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே இருக்குது கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 12 என்ன கேட்டிருக்காங்க, சிவில் சர்வீஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் டேஷ் இன் எவ்ரி இயர் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள் 2019 சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் எக்ஸாம். இது குரூப் 2 லெவல் எக்ஸாம். அதுக்கு தான் இயர்லாம் கொடுத்துருக்கோம். கொஸ்டின் கொடுத்துட்டு அந்த முடிஞ்ச பிறகு இயர், எந்த இயர், அதனோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படி எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு குரூப் 1 ஸ்டாண்டர்ட்னா குரூப் 2 லெவல் ஸ்டாண்டர்ட்லேயும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஏன்னா ரெண்டுமே டிகிரி லெவல் தானே, அதுக்காக அது, ரைட். இப்போ பார்க்கும்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படியே வருது. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருப்போம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12 கொடுத்துருப்போங்களே, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ரைட் சைடுங்க இதை எடுத்து காமிக்கிறோங்க. இந்த சிவில் சர்வீஸ் டே வந்து ஏன் கொண்டாடப்படுகிறது, எதனை நினைவுபடுத்தும் விதமாக கொண்டாடப்படுகிறதுன்றது பாயிண்ட்டையும் நம்ம அங்கே ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் அதோட முக்கியங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது வந்து என்ன சொல்கிறதுனா, இன் விச் செஷன் ஆஃப் ஐஎன்சி த சாங் ஜனகணமன வாஸ் ஃபஸ்ட்டு சாங். ஓகேங்களா. இதுவும் இந்த புக்கில் கவர் ஆகும், ரைட். ஸோ இது எப்படி கவர் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த புக்கோட பேஜ் நம்பர் 3 ஓகேங்களா. பேஜ் நம்பர் 3 பாருங்கள். பட் கொஸ்டின்லாம் கவர் ஆகலை. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, த டியூரேஷன் ஆஃப் நேஷ்னல் ஆந்தம் இஸ் அப்ராக்சிமேட்லி டேஷ் செகண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்கள், டேஷ் செகண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து 2017 கேட்டிருக்காங்க. 2017 குரூப் 1 லெவல் எக்ஸாம் அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம் டைரக்டர் எக்ஸாம் அப்படின்ற ஒரு கேள்வி. பட் ஆன்லைனில் கேட்டிருக்காங்க. பட் நம்ம கீவேர்டு வந்து நேஷ்னல் ஆந்தம். ஓகேங்களா. நேஷ்னல் ஆந்தம் பற்றி கேள்வி. இதுக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக கவர் ஆகுது, ரைட். எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள் பேஜ் நம்பர் 9 இருக்குது. பேஜ் நம்பர் 9 இந்த கொஸ்டின் பாருங்கள் 21 அதில் தெளிவாக கொடுத்துருக்கும் பாருங்கள். என்ன கொடுத்துருக்கோம் அதில், இட் வாஸ் ஃபஸ்ட்டு சங். ஓகேங்களா. இட் வாஸ் ஃபஸ்ட்டு சங் ஆன் தெளிவாக கொடுத்துருக்கோங்க இல்லையா, ரைட். கொஸ்டின் கவர் ஆகுது, இந்த புக்கில் கொஸ்டின் கவர் ஆகுது. அதே போல் இந்த கொஸ்டின் நம்பர் 129 ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் ஆஃப் த ஏஜ் 6 to 14 years. ஓகேங்களா. இன் சச் மேனர் த ஸ்டேட் மே பி பை லா டிட்டர்மைன் த்ரூ டேஷ் கான்ஸ்டியூஷன். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் இது வந்து கவர் ஆகுது. எப்படி கவர் ஆகுதுன்றது பார்ப்போம். இது வந்து என்ன சொல்கிறதுனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கவர் ஆகுது. சாப்டர் 6 வருது, அதில் கவர் ஆகுது. பேஜ் நம்பர் 46 ஸ்டார்ட் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 12 ஓகே. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இது ரைட் டு எஜுகேஷன் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து அந்த கொஸ்டின் எக்ஸாக்டாக கவர் ஆகலை. பட் இது வந்து கீவேர்டு கவர் ஆகுது. ரைட் டு எஜுகேஷன்றது கீவேர்டு கவர் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 12. பட் இது எந்த இயரில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2023 அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க. குரூப் 2 லெவல் எக்ஸாமினேஷன் இது. ஆனால் அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. 2023 குரூப் 1 சி அதாவது டிஓ எக்ஸாமில் டேரெக்டாக கொஸ்டினே அப்படியே கவர் ஆகுது. ஓகேங்களா. இந்த தேர்வில் கேட்ட கொஸ்டின் இங்கே பாருங்கள் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படியே வருது இல்லைங்களா. ஸோ லீட் டு த இன்க்ளூஷன் ஆஃப் டேஷ், அது ஆர்டிக்கல் பற்றி கேட்டிருக்காங்க.
ஸோ அதனோட 6 to 14 years ஆஃப் ஏஜ் ஓகேங்களா சில்ட்ரன் கிட்ட பார்த்துக்கிறோம் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். இது கொஸ்டினே அங்கே இந்த எக்ஸாமினேஷனில் கொஸ்டினாகவும் ஆன்சராகவும் மாறுது. ரைட். அதே போல் இங்கே பாருங்கள் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா 2021 அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த என்ன சொல்கிறது இண்டஸ்ட்ரீஸ் இது குரூப் 1 எக்ஸாமினேஷன். இதுலேயும் வந்து இந்த ரைட் டு எஜுகேஷன். ஸோ ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது முக்கியம் இல்லைங்களா. ஸோ அது கீவேர்டுன்றதுக்கெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே கேட்டிருக்காங்க 6 to கொஸ்டின் அப்படியே வருது பாருங்கள் இயர்ஸ் வருது இல்லையா. அதே பாருங்கள் 21A வருது கேட்டிருக்காங்க. இங்கே ரைட் டு எஜுகேஷன் இதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து குரூப் 1 லெவல் எக்ஸாமினேஷன் தான் ரெண்டுமே. 2019 டிஓ எக்ஸாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரைட். ஸோ இதே போல் தான் முக்கியமானது இது. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் ரொம்ப முக்கியமான இதுவும் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் அதர் ஓபிசிஸ் ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க 1 and 2 ஓகேங்களா. ஸோ இதுக்கும் 15 இதில் இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ் கொடுக்கும்போது தான் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸுக்கு நம்ம இந்த புக்கில் ஆன்சர் இருக்குது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இது பேஜ் நம்பர் 49 ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க 15(4) ஓகேங்களா. ஒரிஜினல் எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்க 15(4) ஓகேங்களா. 16(4) இதுதான் வந்து ஆன்சராக வருதுங்க. இது 15(4) அதாவது குரூப் 1C இதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் 1C 2023 கேட்ட ஒரு கேள்வி தான் இது. 15(4) வந்து எதை பற்றி எதுவும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பேக்வர்ட் அதாவது பேக்வர்ட் கிளாஸ் சர்வீசஸ் ஓகேங்களா. ஓகே இன்அடிக்ட் ரெப்ரசன்டேஷன் திரும்பி பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக இப்போ தெரியாக புரிஞ்சுக்கலாம். 15(4) பார்த்தீங்கன்னா ஸோ பேக்வேர்ட் கிளாஸஸ் ஓகேங்களா ஆஃப் சிட்டிசன்ஸ் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா. எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக வந்து பார்த்துக்கலாம் அதை நம்ம. அதே போல் 16(4) வந்து டைரெக்டாக கவர் ஆகலை. மீண்டும் சொல்கிறேன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டைரெக்டாக கவர் ஆகலை. பட் இன்டெரக்டாக அதாவது நம்ம கொடுத்த சாப்டர் 50 கொஸ்டின் நம்பர் 2 வருது இன்டெரக்டாக. அதுக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக கவர் ஆகுது. எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மெண்டல் கேஸ் ரிலேட்டடாக வந்து கொடுத்த அந்த ஒப்பீனியன் பாருங்கள். ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 4 வந்து என்ன சொல்லுதுன்னா விச் ப்ரொவைட்ஸ் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் ஜாப்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த சப் கிளாஸ் கொடுத்த பேஸ் பண்ணி அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறக்க முடியும். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ ரிலேட்டட் டு கேட்டிருக்காங்க. ரைட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இன்டெரக்டாக தான் கவர் ஆகுது. ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா கொடுத்துருக்கோம் நம்ம அதில் கொஸ்டின்ஸ் தான். ஜுடிஷியல் ரிவ்யூ கொஸ்டின்லேயே கவர் ஆகுது பாருங்க ஜுடிஷியல் ரிவ்யூ. பட் என்ன சொல்கிறேன் 2017 ஆட்டோமொபைல் இன்ஜினியர் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கேள்வி எப்படி இருக்குது பாருங்கள். ஜுடிஷியல் ரிவ்யூ இது வந்து என்ன சொன்னால் கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் ஓகேங்களா. இதுதான் வந்து இதற்கான பேர். ரைட். ஸோ இதுக்கான சாப்டர் 40 என்ன சொல்கிறதுனா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அது கொஸ்டின் நம்பர் 2 நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி கொடுத்துருப்பாங்க அதில். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக இருக்கும். ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் த பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டு எக்ஸிமின் தி கான்ஸ்டிடியூஷனலி ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் enactments எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் ஆஃப் த போத் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிருக்கலாம். இது ஒரு இன்டெரக்ட் தான் பண்ண முடியுது. ரைட். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இதுவும் ரொம்ப ஃபுல்லாக கவர் ஆகலை. கொஸ்டின் நம்பர் 171 என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 4 என்ன சொல்கிறதுனா இதனோட அப்ரிவேஷன்ஸ் கொடுத்து அதனோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் டி இருக்கு ஐ மீன் 4th ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. 4th பேர் இருக்குது இல்லைங்களா. ஏடிஆர் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெட்ரஸல் இருக்கு இல்லையா. ஸோ இதை மட்டும் தான் வந்து நம்மளுக்கு ஒரு இன்டெரக்டாக கவர் ஆகுது. எல்லாம் கவர் ஆகலை. மற்ற 3 பேரும் கவர் ஆகலை அதையும் சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதிலே கொஸ்டினாகவும் கவர் ஆகலை. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 4th கொஸ்டின் ஃபஸ்ட்டு லோ கோர்ட் அலர்ட் வாஸ் ஹெல்டு இந்த சிட்டின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் இதுக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா அதில் அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் அது வந்து கவர் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கோங்க பாருங்கள். த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏடிஆர் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஓகேங்களா. ரெட்ரஸலில் ரெசல்யூஷன் ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது கொடுத்துருக்கோம் அதில். அதே போல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 179 என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஆர்டிகல்ஸ் ஆன் த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸோட ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயரில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கப்படலை. டைரெக்டாக கேட்கல நம்ம. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா கீவேர்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது தான். இருந்தாலும் நம்ம கீவேர்டு புரிஞ்சிருதுக்காக சொல்கிறேன். சாப்டர் 24 நம்ம புக்கோட சாப்டர் 24 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11 அதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகே டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் டிசைடட் பை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்லையும் நம்ம அந்த ஆர்டிக்கல் கொடுக்கல.
பட் கொஸ்டின் ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. இது வந்து 2015 பாருங்கள், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கேள்வி அந்த சாப்டரில் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம இது வந்து கிளைம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கீவேர்டு வரதால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஃப்யூச்சரில் இதை ஒட்டி என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குது, இதை ஒட்டி என்னென்ன வேறு பர்ஸ்பெக்டிவில் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி கேட்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இங்கே கொடுக்குறேன் அதை. ஸோ அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 180 குரூப் 1ல் ப்ரிலிம்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி. அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இன் ஸ்டேட்ஸ், டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்பெஷல் அட்ரஸ் பை கவர்னர், அசன்ட் டு பில்ஸ், இந்த நான்குக்குமான ஆர்டிகல்ஸ் கேட்குறாங்க. இது வந்து என்ன சொல்கிறதுங்கன்னா கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்குன்றது கேட்குறாங்க. பட் நம்ம புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே கவர் பண்ணக்கூடிய கண்டென்ட் எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறதுன்னா 2017 பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, குரூப் 1 லெவல் எக்ஸாம். அது ஆர்டிக்கல் ப்ரொவைட்ஸ் அபாலிஷன் அண்டு கிரியேஷன் ஆஃப் செகண்ட் சேம்பர். செகண்ட் சேம்பர்னாவே அது என்ன அசம்பிளி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஓகே, கொஸ்டின்லேயே கவர் ஆகிடுது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கான்டென்ட் வந்து ரெண்டு இடத்துல, இந்த கீவேர்டு ரெண்டு இடத்துல வருது. ஓகேங்களா. என்ன பண்ணால் ஆர்டிக்கல் 172 பற்றி இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் குரூப் 1 லெவல் 2022 கேட்டிருக்க கொஸ்டினில் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 172 தான் அதுக்கு வருது. பட் இது கொஸ்டினுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. கொடுத்த ஆப்ஷன்ஸில் இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். அதை வச்சு பார்க்கும்போது கொஸ்டின் நம்பர் இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருப்போம். டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த மேட்ச். ஓகேங்களா. இது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கீஸ் வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுன்னு பார்க்கும்போது இது ஓரளவு இன்டெரக்டாக கவர் ஆகுது ரெண்டுமே. மூன்றாவதாக என்ன பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், அதே தான் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டினில் இருந்தக்கூடிய அந்த ஆர்டிக்கல் இது. ரைட், எந்த எக்ஸாம் இது 2013 பாருங்கள் என்ன கேட்டிருக்கோம், குரூப் 2A இது இன்வெஸ்டிகேட்டர் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. பட் 2Aல கேட்ட அந்த கண்டென்ட் தான் அந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். ரைட், இது கேட்டிருக்காங்க மேட்ச் ஃபாலோவிங்கில். இதுக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா 172 கொடுத்துருக்கோம் பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த கொஸ்டினுக்கு. ரைட், அதே போல் கொஸ்டின் பேஸ் பண்ணியும் நம்ம கொஸ்டின் கொடுத்த ஆன்சர் கீஸ் அந்த ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் இதுவும் வந்து ரோல் ப்ளே பண்ணுது கொஸ்டினோட சேர்ந்து எக்ஸ்ப்ளனேஷனுங்க. ரைட், ஸோ அடுத்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 181 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன கொடுப்பாருங்க. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹேஸ் தி ப்ரிவிலேஜஸ் ஆஃப் அட்ரஸிங் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ அசர்ஷன் ரீசன் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, பட் இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வரல, பட் ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கு. ஓகே, அதையும் பார்த்துருவோம். பட் நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் சாப்டர் இதில் பார்க்கும்போது 13 ஓகேங்களா. சாப்டர் 13 பேஜ் நம்பர் 101 இருக்குது. ஸோ அதில் எங்கே கொடுத்துருக்கோம் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினில் இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2017 சோஷியல் கேஸ் ஒர்க் எக்ஸ்பர்ட் எக்ஸாமில் குரூப் 2 லெவல் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க, which one of the following officials has the right to speak and take part in the proceedings of either house of parliament without right to vote. ஓகேங்களா, இது அப்படியே யாருக்கு பொருந்தனா அட்டார்னி ஜெனரலுக்கு பொருந்தது இல்லைங்களா. ஸோ இதான் வந்து கொஸ்டினில் பார்ஷியலி அப்படியே கவர் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கவர் பண்ணது. ரைட், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. இது 2017 சைக்காலஜிஸ்ட் எக்ஸாமில் குரூப் 1 லெவலில் இப்போ இதுலேயும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் 4th ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் வருது பாருங்கள். He has the right to speak and take part in the proceedings of either house of parliament without right to vote. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டாக தான் நம்ம வந்து இந்த கொஸ்டினில் இருக்குது. இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம், அதையும் பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பாருங்க. இது ஒரிஜினல் கொஸ்டினுக்கான கொஸ்டின். இது அட்ரஸிங் ஓகேங்களா. என்ன கேட்டிருக்காங்க, அட்ரஸிங் இது போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பண்ண முடியும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ரீசன் கரெக்ட் தான், பட் அது வந்து பட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது. பட் என்ன சொல்கிறேன்னா போத் என்ன சொல்கிறேன், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஓகேங்களா. சேம் ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த எம்பிக்கு ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க அதில். பட் அது எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனில் கவர் ஆகுது. அங்கே பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷனில் தெளிவாக கொடுத்துருக்கோம். அதில் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் தட் வேர் அவைலபிள் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஓகேங்களா. இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தது கரெக்டாக பொருந்தது. ரைட்,
அடுத்தது கொஸ்டின் நம்பர் 182 ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு தி புவர். ஸோ இந்த கேட்டிருக்காங்க கேரண்டட் அண்டர் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க 39A. இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். சாப்டர் 8ல் என்ன சொல்கிறதுன்னா பாருங்கள், ரிவர்ஸில் கவர் ஆகுது பாருங்கள். கொஸ்டின் ஆன்சராகவும் ஆன்சர் கொஸ்டினாகவும் மாறுது. நம்ம என்ன கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஆர்டிக்கல்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீ லீகல் எய்டுன்றது எந்த ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க இல்லையா. பட் நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாமில் என்ன கேட்குறாங்க, 2023 அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் கொடுத்துட்டு இந்த ஆர்டிக்கல் எதை பற்றியும் கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன சொல்கிறதுனா ஃப்ரீ லீகல் எய்டு. ஓகேங்களா. ஈக்குவல் ஜஸ்டிஸ் ஃப்ரீ லீகல் எய்டு இது வந்து ஒரு கொஸ்டினாக வந்திருக்கு. அடுத்த கொஸ்டினாக எங்கே வருது கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 2022 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ். இது வந்து எக்ஸாமினேஷனில் குரூப் 1 லெவல் எக்ஸாமினேஷன். இது வந்து என்ன சொல்கிறதுனா இது வந்து மேட்ச்டாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. மேட்ச்னா ஆர்டிக்கல் 39 ஓகேங்களா. ஏ ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது முறையும் கவர் ஆகுது. அதே போல் 2021 குரூப் 1 பார்த்தீங்கன்னா குரூப் 1 கொஸ்டின்ஸ் அப்படியே வருது பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாங்க வேறு டைமென்ஷனில். ஆர்டிக்கல் 39A ஓகே ஃப்ரீ லீகல் எய்ட் டு த போர். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ரொம்ப மேட்சாக இருக்கும். இப்போ 3 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் இந்த கண்டென்ட்லேயே. இது தவிர வேறு பர்ஸ்பெக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்னென்னா இந்த பேஜ் நம்பர் 48 பாருங்கள். பேஜ் நம்பர் 48 2023 அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் குரூப் 2 லெவல் என்ன கேட்டிருக்காங்க, விச் அமங் த ஃபாலோவிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட். அவர் கேஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஒரு கேஸ் பற்றி கொஸ்டின்ஸ் கன்வெர்ட் ஆகுது. பட் இங்கே தேவையில்லை, நான் சொல்கிறேன். பட் கன்வெர்ட் ஆகுது பாருங்கள் வேறு ஒரு டைமென்ஷனில். அதே போல் சாப்டர் 18 இந்த கொஸ்டின்ஸ்க்காக வருது பாருங்கள். The state to provide free legal aid to the poor has been inserted to the Indian Constitution by which articles? ஏன்னு கேட்டிங்கன்னா இது எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லீகல் எய்டு சம்மந்தமாக என்னென்ன ஆஸ்பெக்டில் கொஷின்ஸ் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பாருங்கள் 42nd அமெண்ட்மெண்ட் இது கொடுத்துருக்கோம், தெளிவாக கொடுத்துருக்கோம். அதில் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான் 42nd அமெண்ட்மெண்ட் இதில். ரைட். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ். ஓகேங்களா. அது ரிலேட்டடான கண்டென்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு ப்ரீவியஸ் இயர் நம்ம புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது இதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும் கண்டென்ட்டில். ஸோ இதில் வந்து நிறையா கான்டென்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 2023 என்ன சொன்னால் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அந்த கண்டென்ட் இதில். அதே போல் இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிருக்கலாம். அதில் 2023 அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம். ஓகேங்களா. அதுலேயும் அது 2 கொஸ்டின்ஸாக வருது பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். இதில் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ப்ரோஹிபிட்ஸ். ஓகேங்களா. ஸோ தெளிவாக வருது பாருங்கள் கண்டென்ட் இதில். அதே போல் அடுத்தது 14 பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் எக்ஸாம். அதுலேயும் இது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிக்கலாக வருது இதில். பட் அதே எக்ஸாமில் வேறு ஆஸ்பெக்டில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரிவர்ஸாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹைகோர்ட் எக்ஸாம் குரூப் 2 லெவலில் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் இந்த ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். இதை பேஸ் பண்ணி இந்த எக்ஸ்ப்ளனேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிருக்கலாம் அதுக்கு. ரைட். அதே போல் ப்ரியாம்பிள் பற்றி கொஸ்டின்ஸ். இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் 184 இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம். இதில் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அதாவது இது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனாக இது வந்து கேன் பி அமெண்டடாக இட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட்ஸ் ஆஃப் லா. ஓகேங்களா. இது 3 கேட்டிருக்காங்க. அடுத்தது இது வந்து சோர்ஸ் ஆஃப் பவர் கேட்டிருக்காங்க ப்ரியாம்பிள்ஸ். பட் இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு நம்ம புக்கு அதில் என்ன எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனா இதுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் 24 கொடுத்துருப்போம் ப்ரீவியஸ் இயரில். எந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து 2022 ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. இது வந்து குரூப் 2 லெவலில் கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா த ப்ரியாம்பிள் என்ன சொல்கிறது கேசவானந்த பாரதி ரிலேட்டடாக அந்த கேஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. த ப்ரியாம்பிள் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் சோர்ஸ் ஆஃப் பவர் அண்ட் சோர்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் அண்ட் ப்ரொஹிபிஷன். பார்த்தீங்கன்னா தான் முக்கியம். நமக்கு சோர்ஸ் ஆஃப் பவர்னு இருக்குங்க இல்லையா, பார்ட்டர்னு இருக்குங்க இல்லையா, இதெல்லாம் கீவேர்டு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் இது ப்ரியாம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி நம்ம இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். அதுக்கு எந்தெந்த கேஸ் வந்து என்னென்ன சொல்லிருக்கு. பட் ஓவரால் நம்மளுக்கு என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் முக்கியம். இதில் என்ன கொடுத்துருப்போம், அது ப்ரியாம்பிள் இஸ் நெய்தர் சோர்ஸ் ஆஃப் பவர்
டு த லெஜிஸ்லேச்சர் நார் ப்ரொஹிபிஷன் அப்பான் த பவர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா, இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ அந்த 4th பாயிண்ட் கொஸ்டினில் கேட்டால் 4th பாயிண்ட் வந்து ராங் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதில் இது என்ன இன்ஜஸ்டிஸிபிள். ஓகே, அந்த பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கும் பாருங்கள், இந்த பாயிண்ட்லாம் இருக்குங்கலாம் அமெண்டட். அதே போல் இது வந்து என்ன சொல்கிறதுனா அதுக்கான மற்ற ரோல்ஸ்லாம் கொடுத்துருப்போம் அதில். ரைட், ஓவராலாக பார்க்கும்போது எதுக்கு நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த டைமென்ஷனில் வந்து இடம்பெற்றிருக்கு. இப்போ கொஷின் சென்டர்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க கிட்ட கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நேச்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாருங்கள். அதாவது எப்படின்னா கொஷின்ஸ் எடுக்குன்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட அந்த எடுத்த கொஷின் செட்டர்ஸோட மைண்ட் செட்டும் இவங்களுக்கும் சிமிலராக தான் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு நிரூபணம் தான் இந்த இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த புத்தகத்தில் இடம் பெற்றிருக்குன்றதுக்கு நம்ம வந்து பெருமைப்படலை. அதில் கொஷின் செட்டர்ஸோட மைண்ட் செட் இருக்குது பாருங்கள், அவங்களோட நேச்சர் ஆஃப் சாய்ஸ் அதெல்லாம் சிமிலராக தான் இருக்குன்றது நிரூபணமாகுது அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியாக தான் இந்த காணொலி நம்ம வந்து பதிவிட்டிருக்கோம். சுமார் வந்து டிஎன்பிசியில் இந்த குரூப் 1ல் 22 கொஸ்டின், அது பாலிட்டி செக்ஷனில் கேட்கப்பட்ட இந்த 22 கொஸ்டின் வந்து இதில் நம்ம வந்து இப்போ சோர்ஸாக கொடுத்துருக்கோம். ஒட்டுமொத்தமாக பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 27-28 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 4-5 கொஷின்ஸ் தான் மிஸ் ஆகிருக்கு இதுலேருந்து. ஸோ இதில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக கவர் ஆகுது, 2 கொஷின்ஸ் வந்து பார்ஷியலாகவும், அது ஒன்று சுத்தமாக கவர் ஆகல. ஆனால் அங்கே கீவேர்டுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எவ்வளோ முக்கியம், அந்த கீவேர்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கிறது எவ்வளோ முக்கியன்றதுக்கான ஒரு நிரூபணமாக தான் இந்த காணொலியை நம்ம வந்து இங்கே பதிவிடுறோம். ரைட், ஸோ இந்த புத்தகம், அதாவது இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த நம்ம வந்து வெளியிட்ட இந்த புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட தற்போதைய நிலைமையை சொல்லிடுறேன். இதனோட ஆங்கில வடிவம் அவைலபிளாக இருக்குது. இப்போது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இதற்கு வாங்குவதற்கான வழிமுறைகளை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன். இது சிம்பிள் தான் இதனோட ப்ராசஸ். என்ன எப்படி வாங்கணும் மாதிரி இது பே பண்ணிவிட்டு கூகுள் ஃபார்ம் வந்து நாங்கள் சொல்லிருக்கிற கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணால் உங்களுக்கு 2 to 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும். இந்த புத்தகத்தோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து பதிவு செய்த ஒரு காணொலி இருக்குது. அந்த காணொலியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த காணொலியில் நீங்கள் என்ன சொல்கிறதுனா அது பார்த்தீங்கன்னா A to Z இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிய வரும். அது நீங்கள் பார்த்து இந்த புத்தகத்தோட தன்மை என்னன்னு சொல்லிட்டு பார்த்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். முக்கியமாக குரூப் 2 அப்கமிங் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, அதே போல் இந்த புத்தகத்தோட தமிழ் வடிவம் வந்து நீண்ட நாளில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஆகஸ்ட் 13 அந்த டேட்டில் வெளியிடுற அதுக்குள்ளே என்ன சொல்கிறதுன்னு புத்தகம் வெளியே வரும் நம்ம சொல்கிறோம். தமிழ் வடிவம் தேவைப்படுறவங்க இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக புத்தகம் வந்து ஆகஸ்ட் 13 வந்துடும் இது. அதே போல் இதுதான் வந்து அந்த ஏற்கனவே நாங்கள் வெளியிட்ட அந்த புத்தகத்தோட இந்த காணொலி இருக்கு இல்லைங்களா, அது ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த இது லிங்க் தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ டீட்டெயில்ஸ் புக்கை பற்றி டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க பார்த்துங்க. ஸோ இதுதான் வந்து இந்த காணொலியோட தன்மை மொத்தமாக. ஸோ ஓவராலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து கீவேர்டை பேஸ் பண்ணி படிக்கணும், அதுதான் வந்து முக்கியம். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ஒரு சாப்டர் வைஸ் நம்ம வந்து இந்த பேட்டர்னில், அதாவது எப்படின்னா ஒட்டுமொத்த கொஸ்டின்ஸே நம்ம எடுத்துருப்போம். 2011 முதல் 2023 வரை நடந்த பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்கும். ஸோ SSLC ஸ்டாண்டர்டில் வந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே எடுக்கல நம்மங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷனாக வந்து அமைச்சிக்கிற மாதிரி வந்து இருந்தால் போதும். ஓரளவு என்ன சொல்கிறதுனா 2/3 கொஸ்டின்ஸை வந்து கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இதனோட நேச்சர் இருக்குன்னு நம்புகிறோம் நம்ம. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்களோ இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதே போல் இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து PDF ஃபார்ம் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.